சாதாரண ஆள் இல்ல, சகல வித்தையும் தெரிஞ்சவ. நினைச்சதை சாதிக்க என்ன வேணாலும் செய்வா. அவ பேரு மணிமேகலை. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவளை கண்டா அந்த ஊரே நடுங்குண்டா. அப்ப போலீஸ் அவளுக்கு சல்யூட் அடிச்சதுடா. அரசியல்வாதிகள்லாம் அவளை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதான ஒரு ஒப்பாட்டிக்கு இருக்கிற மரியாதை. டேய், அவ கைக்குள்ள இருந்தது யாரு? ஜமீன். அதுதான்டா பவர். ஜமீனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ பண்ணாத அட்டூழியமே இல்லடா. கொஞ்ச நாள்ல ஜமீனும் செத்து போயிட்டாரு. ஏன்னா அவதானே கொண்டு இருப்பா. அப்படிதான்டா பேசிக்கிட்டாங்க. ஏன்னா கேஸ விசாரிக்கிற போலீஸ் ஆபீசரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ கேஸ ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாடா. ஜமீன் சொத்தோட அவ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டா. சரிண்ணா, ஜமீன்தார் எடுப்புக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஒண்ணும் இல்லடா, நான் அவ கூட இருந்தப்போ பணம் குடுக்கல் வாங்கல் எல்லாமே என்ன வச்சுதான் டீல் பண்ணா. எல்லாம் ஜமீனோட பணமான? ஆமா. ஒரு தடவை பெரிய அமௌண்ட்டை என் கையில கொடுத்து கலெக்ஷன் பண்ணு, பிற்காலத்துல உதவும்னு சொன்னான். சரின்னு பார்த்தேன். பணம் வர வர நமக்கும் ஒரு ஆசை வரும்ல. ஆமாண்ணா, வராம எப்படி இருக்கும்? அந்த பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவகிட்ட கொடுக்காம மொத்தமா எஸ்கேப் ஆயிட்டேன். அண்ணா, அவ கொலைகாரியாச்சானே? நாம வந்திருக்கிறது தெரிஞ்செல்லாம் அவ வந்திருக்க மாட்டான். இந்த ஊர்ல அவ எவனையோ மடக்கிருக்கா. ஓஹோ, ஆமா. அது யாருண்ணா இவகிட்ட மாட்டினது? கண்டிப்பா அவன் சாதாரண ஆளா இருக்க மாட்டான்டா. அவ ஜமீன்தாரிய மடக்கி போட்டதா. இந்த சரியான பெரிய கை எவனோ ஒருத்தன் சிக்கியிருக்கான். அவனை நினைச்சாதான்டா பாவமா இருக்கு. அவனை நினைச்சு நீங்க பாவப்படாதீங்கண்ணா. உங்களை நினைச்சாதான் எங்களுக்கு பாவமா இருக்கு. ஏய், அவகிட்ட இருந்து தப்பிக்கணும்டா நாம. ஏய், என்னாச்சு? என்னாச்சு காவேரி? ஏன் அழற? என்னாச்சுடி? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா? கல்யாணம் வேண்டாமா? ஏய், என்னடி ஆச்சு? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா? நான் படிக்கணும்மா. என்ன படிக்க விடுங்கம்மா. ஏய் காவேரி, அழாம சொல்லு, என்ன பிரச்சனை சொல்லு. அண்ணா, என்ன பொண்ணு பார்க்க வராங்கண்ணா. ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லுங்க. என்னடி சொல்ற? அழுகுற? பொண்ணு பார்க்க வராங்களா? என்ன பைத்தியம் மாதிரி வளர்ற? ஏய், பகல் கனவு ஏதாவது கண்டியா? என்ன முரட்டு தூக்கமோ? அதுல எந்திரிச்சு வந்துட்டியா? அண்ணா, நான் ஒண்ணு தூங்கல, உண்மையதான் சொல்றேன். உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு உனக்கு யார் சொன்னா? அப்பா தான் சொன்னாரு. அப்பா சொன்னாரா? அப்படி இருக்காதே. ஆமாம்மா, அப்பா சொல்லிதான் என்ன பொண்ணு பார்க்க வராங்கம்மா. என் வாழ்க்கையே போயிடுச்சுமா. எனக்கு இப்ப எதுக்குமா கல்யாணம்? இப்படி பண்றாரு? இல்ல என் மேல இருக்கிற கோவத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரா? இருங்க, நான் போய் கேக்குறேன். சிவா நில்லு. நீ இப்ப போய் ஒண்ணு பேச வேண்டாம். சும்மாவே உங்க அப்பா உங்ககிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுவாரு. நானே பேசுறேன். காவேரி, நீ அழாத அழாத. ஆமாமா, காவேரிக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரியா வராது. அவ முதல்ல படிச்சு முடிக்கட்டும். மாமா கிட்ட முதல்ல நீங்களே போய் முடியாதுன்னு சொல்லிடுங்கம்மா. அம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாம்மா. அழாதடி, அழாத. நான் பேசுறேன், அப்பா கிட்ட நான் பேசுறேன். நீ அழாத. நான் தான் சொல்றேன்ல பேசுறேன்னு. நீ கூட வா. ஏண்டி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? நீ என்னதான் அழுதாலும் அவன் கல்யாணத்தை பண்ணி வைக்க தான் போறான். நீ போய் இன்னொரு வீட்டுல வாழதானே போற. அதனால இப்பவே தயாராகு. அதை விட்டுட்டு சும்மா அழுதுட்டு இருக்காத. எத்தனை நாள் தான் அழுவ? உனக்கு என்ன பாட்டி, உன் பாட்டுக்கு சொல்லிடுவ. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மனசே இல்ல. நான் எப்படி இன்னொரு வீட்டுல போய் வாழ முடியும்? எப்படியோ அப்பா முடிவெடுத்துட்டாரு, வேற வழியே கிடையாது. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்காம இங்கேயே இருந்துடலாம் நினைச்சனா இந்த ஜனனி கிட்டயும் சிவா கிட்டயும் மாட்டிக்கிட்ட நீ கஷ்டப்பட போற. அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். இல்ல காவேரி, நீ முடிஞ்ச வரைக்கும் கல்யாணம் வேண்டான்னு சொல்லி பாரு. என்னதான் பண்றாங்கன்னு நாமளும் பாப்போமே. கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்காத. அப்படி இல்லடி, இவ ஒத்துக்கலன்னு போது அப்பாக்கு இன்னும் கோபம் வரும். அப்பா கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுல உறுதியா இருக்காரு.
அதனால அவ ஒத்துக்கிறது தான் நல்லது. நான் எதுக்கு ஒத்துக்கணும்? எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நான் யார்கிட்டயாவது கேட்டேனா? எதுக்காக என்ன இப்படி போட்டு அவஸ்தைப்படுத்துறீங்க? எனக்கு எதுவுமே தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட்டா போதும். எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. எல்லாம் அந்த சிவமாமா மேல இருக்கிற கோவத்துலதான். அந்த கோவத்தை தான் மாமா உன் மேல காமிச்சிருக்காரு. அந்த மேல கோவம் இருந்தா அது அவர் மேல காட்ட வேண்டியதுதானே? இல்ல அதை வேற எப்படியாவது தீர்த்துக்க வேண்டியது தானே? ஏன் வாழ்க்கை எதுக்கு நாசம் பண்ணணும்? ஏன்டி சும்மா புலம்பிட்டு இருக்க? இப்போ பொண்ணு பார்க்க தானே வராங்க, வந்துட்டு போட்டுமே. கல்யாணமா நடந்துருச்சு இல்லல்ல, பாத்துக்கலாம் விடு. என்னம்மா அதுக்கப்புறமா? அதான் வராங்கல்ல, வந்து பாத்துட்டு ஒரு நல்ல முகூர்த்த நல்லா சொல்லுவாங்க. அப்புறம் ஊரெல்லாம் கூப்பிட்டு எனக்கு தாலி கட்டி என்ன அனுப்பிடுவீங்க. அதானே உங்க ஆசை? என்ன இங்க இருந்து துரத்தி விடணும் உங்களுக்கு, அவ்வளவுதானே? ஆனா கடைசி வரைக்கும் என்ன படிக்க மட்டும் விட்டுறாதீங்க. காவேரி, நீ கவலைப்படாத. மாமா எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு புரிய வச்சுட்டா போதும், இந்த பிரச்சனை எல்லாமே தீந்துரும். எப்படி புரிய வைப்பீங்க? நீ என்ன சொன்னாலும் அவர் கேட்கிற நன்மையில இல்ல. கொஞ்சம் கோவம் தனியட்டும், அதுக்கப்புறம் உன்னோட விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வச்சிடலாம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க தானே. அண்ணன் அப்பா கூட போய் பேங்க்ல இருக்க நகையை எடுத்து கொடுக்கறதா தானே இருந்தான். நீங்க தானே போன் பண்ணி அவனை தடுத்துட்டீங்க. அதுல ஆரம்பிச்ச பிரச்சனை தானே இதெல்லாம். அந்த நகைக்கு ஆசைப்பட்டு தானே 2 பேரும் சேர்ந்து காவேரி வாழ்க்கையை கெடுத்தீங்க.